நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சிங்க பெண் லக்ஷ்மி அகர்வால் அவங்கள பத்தி பார்க்க போறோம். இவங்க டெல்லியில பிறந்தவங்க. ஜூன் 1, 1990 பிறந்த பெண்மணி. தனக்கு 15 வயசு இருக்கும்போது அவங்க மேல ஆசிட் அட்டாக் நடக்குது, அமில தாக்குதல். தன்னை ஒருத்தன் திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்துறான். அதை மறுக்கும்போது அந்த பெண்மணி மேல இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. சரி, இது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு. Why particularly லக்ஷ்மி அகர்வால்? வாங்க பார்க்கலாம். லக்ஷ்மி அகர்வாலுக்கு சின்ன வயசுல இருந்து சிங்கர் ஆகணுங்கிறது கனவு. தன்னோட ஆசையை தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்னு ஒரு சராசரி பெண்ணுக்கு நடக்கிற நிராகரிப்பு தான் இந்த பொண்ணுக்கும் நடக்குது. 2005 அப்போ இந்த பொண்ணுக்கு வயசு 15, அந்த பையனுக்கு வயசு 32. என்னை திருமணம் செஞ்சுக்கன்னு வற்புறுத்துறான். இவங்க வேணான்னு சொன்னதுனால கோழைத்தனமா அந்த பொண்ணு மேல ஆசிட் அட்டாக் பண்றான். இதை சற்றும் எதிர்பாராத அந்த பொண்ணு முகம் அப்படியே செதஞ்சு அந்த இடத்துலயே விழுந்துடுறா. அங்க இருந்த பீப்புள் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. போற அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த பொண்ணு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அவங்க பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த பெயின் எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு சொட்டு சூடான வாட்டரோ இல்லை டீயோ உங்க கையில பட்டா அந்த பெயின் எப்படி இருக்கும்? முகம் ஃபுல்லாக ஆசிட் பட்டுட்டா அந்த பொண்ணு அந்த பெயினை எவ்வளோ லேபர் பெயினை கம்பேர் பண்ணுறது கூடன்னு தெரியல. அந்த பெயினை யார் பொறுப்பேற்றுக்கிறது? அந்த மனநிலை எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? இந்த பனிஷ்மெண்ட்டை அந்த பையன் எப்படி அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம்? புரியவே மாட்டேங்குது. பொழைக்கவே மாட்டா அப்படின்னு சொன்ன பொண்ணு கடவுளோட கருணையால் ஒரு 2-3 சர்ஜரிக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி வர்றா. அவளோட முகத்தை அவள் கண்ணாடியில் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆஃப்டர் சர்ஜரி, அவளால் நம்பவே முடியல. அந்த கொடுமையை அவளால் தாங்கவே முடியல. இது எல்லா பொண்ணுங்களும் உணர்ந்துக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன பிம்பிளோ இல்லை ஒரு சின்ன மார்க்கோ விழுந்துருச்சுன்னா அதுக்கு எவ்வளோ சிரமம் எடுத்து எவ்வளோ அதுக்கு மெனக்கெட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம்ல. ஒரு பொண்ணு முகம் கம்ப்ளீட்டாக செதஞ்சு போனால் அது சொல்ல முடியல எப்படி இருக்கும் அப்படின்னு. இமேஜின் பண்ண முடியல அந்த பொண்ணு அது எப்படி கோத்ரூ பண்ணியிருப்பா அப்படின்னு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த பையன் என்னை ஒரு தடவை தான் அட்டாக் பண்ணான், ஆனால் இந்த சொசைட்டி நெகட்டிவிட்டியங்கிற பேரில் என்னை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் இவங்கள இவ்வளோ பெருமையாக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற போர்ஷனுக்கு வரணும். ஆசிட் அட்டாக் நடந்துருச்சு, முகம் செதஞ்சிருச்சு, இனிமே வாழ்க்கையில் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்ங்கிறது இனி கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடஞ்சி உட்காராம அந்த பொண்ணு ஒரு ஸ்டெப் எடுத்தா. எனக்கு நடந்த இந்த கொடுமை இனி நடக்கக்கூடாது. ஆசிட் எல்லாருக்கும் மினரல் வாட்டர் சப்ளை பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் சப்ளை பண்ணக்கூடாது, எல்லார் கைக்கும் அது கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி 27,000 பீப்புள் கிட்ட சிக்னேச்சர் வாங்கி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த கேஸ் முடிவில் அவங்க வர தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அதுக்கான கண்டிஷன்ஸ் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் எல்லாருக்கும் வித்துற முடியாது, there should be some restrictions in selling acid அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ், பத்திரிகைகள் இவங்களை பேட்டி எடுக்கிறது மூலமாக இவங்க நல்ல பிரபலமாயிட்டாங்க. இவங்களை பற்றின பர்சனல் ஸ்டோரியை ஒரு மூவியாக எடுத்தாங்க. அதில் தீபிகா படுகோனே நடிச்சிருக்காங்க. இவங்க கண்டக்ட் பண்ண கேம்பெயின் நல்ல வைரல் ஆச்சு, நிறைய மக்களுக்கு அது ரீச் ஆச்சு. நிறைய பேரை திரட்டி அந்த கேம்பெயினை இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பாரக் ஒபாமா அவங்களோட
மிஸ்ஸஸ் மிஷல் ஒபாமா அவங்க கையால் இவங்க அவார்டு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பாருங்களேன். எங்கே உடஞ்சிருவ அப்படின்னு உன்னை நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல எழுந்து நிற்கிறீங்க பாருங்க, அது அவங்களுக்கான தோல்வி, உங்களுக்கான வெற்றி. பொண்ணுன்னா அழகாக இருக்கணும், ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த சொசைட்டியில் பொண்ணுக்கு அழகுங்கிறது ஃபேஸில் இல்லை, அவள் படித்த படிப்புலையும் அவளோட அறிவுலையும் அவளோட துணிச்சலும் தான் அவளுக்கு உண்மையான அழகுன்னு இந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணியிருக்கா. இவன் நிஜமாலுமே சிங்கப்பெண் இல்லையா? இந்த மாதிரி தைரியமான பொண்ணுங்களோட கதையை கேட்கும்போது எங்கேயாவது ஒரு ஓரத்தில் இருக்க ஏதாவது ஒரு பொண்ணுக்கு தைரியம் கிடைச்சா அது இந்த காணொலியோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு சிறந்த படைப்போடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.